தாஸ், ப்ளீஸ் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளு. இதோ பாடுறா, கண்ணில் பயம்லாம் தெரியுது. ப்ரோ நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ எல்லாத்தையும் விட்டுருங்க. ஏய், எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. ஏய், வலிக்குதா? அடே, உங்க தாத்தா எனக்கு கொடுத்த வழியை விட இது கம்மிடா. இதுக்கே எப்படிங்கிறிய? உன் ஃபேமிலியை கொல்ல போறேன், அது தெரிஞ்சு என்னெல்லாம் பண்ணுவேன். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா, சந்தன வேலா இவள் மன்மத புயலா, அடடா பூமானாடா பேரண்டி தாத்தா பகத்து மண்ணங்கட்டி. யோ உன்னை நம்பி நீ ஏதோ கதை படிச்சா என்னையா கதை எழுதி வச்சிருக்கிற? கேரட்டு ஃபைல். யோ நான் பாட்டுக்கு சிவனேட்டு இருந்தையா, ஏதோ பேப்பர் பார்க்க நல்லா இருக்குன்னு படிச்சா என்னையா பண்ணி வச்சிருக்க? சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு, ஏன்னா இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஒன்ன மாதிரிதான் கதையில ஒரு டைம் நானும் மாட்டினேன். அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு நாள் என்னோட டைரியை நான் வழக்கம் போல் எழுதிட்டு இருந்தேன். திடீர்னு எதிர்பாராத விதமா ஏதோ ஒன்று நடந்தது. ஆச்சரியமா இருக்கா? ஒன்று நான் இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கேன். நீ என்ன கொன்னுட்ட, ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? பகத்திய வாழ்க்கையில விளையாண்டுட்டா, எனக்கு கொடுக்க வேண்டிய அவமானம் எல்லாத்தையும் கொடுத்துட்டா. குருவே, அவனை எனக்கு மேலே அவமானங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவனை கொல்லணும். அதுக்கு ஏதாச்சும் கொடுங்க. உன் கவலை எனக்கு புரிகிறது. பகத்தை உன்னால் சுலபமாக கொல்ல முடியாது. ஏனென்றால் அவன் 8 கிரகணம் ஒன்றாக இருக்கும் போது பிறந்தவன், மிக வலிமையானவன். உன்னால் அவனை கொல்ல முடியாது. ஆனால் அதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. நான் உனக்கு ஒரு வரம் தருகிறேன். நீயும் பகத்தும் ஒரு இடத்தில் சந்திக்கும்படி, அதில் நீ அவனை என்னவெல்லாம் செய்ய ஆசைப்பட்டாயோ அதில் நீ செய்யலாம். ஆனால் ஒன்று, அதில் நீ இறந்து விட்டாய் என்றால் உன்னால் அவனை கொல்ல முடியாது. அவன் மிக வலிமையாக மாறிவிடுவான். மனதில் வைத்துக்கொள். எடுத்துக்கொள். நான் கொடுக்கும் இந்த சக்கரத்தை எடுத்துக்கொள். இந்தா. அதேதான். ஞாபகம் வைத்துக்கொள். இதில் நீ இறந்து விட்டாய் என்றால் பகத்தை உன்னால் கொல்ல முடியாது. பகத், தப்பிக்க முடியாதுடா. இப்ப வரண்டா.
எதுக்குடா சிரிக்கிற? யோ யோ, நீயே ஒரு பேடி, நீயாவது அவனை கொல்றதாவது. ஏய் இங்க பாரு, 1000 இருக்கட்டும், அந்த கதையிலிருந்து தப்பிக்க வேற வழியே இல்ல. உனக்கு தப்பிக்கணுமா வேணாமா? நான் சொல்றது கேளு. அவன் தலைய துண்டா அறுத்து தூக்கி போடு. யோ யோ, தலைய பிச்சரி அவன கோழியா? அவன் என்னடமா பண்றான்? ஏய் வேற அடி, நான் சொல்றது கேளு. நம்ம ரத்தம் உன்னால முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும். நீ யாருன்னு உனக்கு தெரியும். உன்னால கண்டிப்பா அது முடியும்னு.